أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. வரலாற்றில் மக்கா வெற்றி தொடர்பாக ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஒரு கனவு பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. இவ்வாறாக வருகிறது: ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தனது கனவை எடுத்துரைத்தவாறு, யா ரசூலல்லாஹ், எனக்கு கனவு காண்பிக்கப்பட்டது. நான் கனவில் தங்களை கண்டேன். நாம் மக்காவிற்கு அருகில் சென்று விட்டோம். ஒரு பெண் நாய் குரைத்தவாறு நம்மை நோக்கி வந்தது. பிறகு நமக்கு அருகில் வந்ததும் அது குப்புறப்படுத்திவிட்டது. மேலும் அதிலிருந்து பால் வழிந்தோடியது என்று கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களது தீமை விலகிவிட்டது, மேலும் நன்மை நெருங்கிவிட்டது. அவர்கள் உங்களது நெருக்கத்தை காரணம் காட்டி உங்களிடம் அடைக்கலம் தேடி வருவார்கள். நீங்கள் அவர்களுள் சிலரை சந்திக்க உள்ளீர்கள் என்று கூறினார்கள். இந்த விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்னார் கூறினார்கள், ஆகவே ஒருவேளை நீங்கள் அபு சுஃபியானை சந்திக்க நேர்ந்தால் அவரை கொன்றுவிட வேண்டாம். எனவே முஸ்லிம்கள் அபு சுஃபியான் மற்றும் ஹக்கீம் பின் ஹசாமை மர்ரு ஜுஹரான் எனும் இடத்தில் சந்தித்தார்கள். இப்னு உக்பா கூறுகிறார்கள், அபு சுஃபியான் மற்றும் ஹக்கீம் பின் ஹசாம் ஆகியோர் திரும்பச் செல்கையில் ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், எனக்கு அபு சுஃபியானின் இஸ்லாம் குறித்த அச்சம் உள்ளது என்று கூறினார்கள். இந்த குறிப்பு முன்னரே விளக்கமாக கூறப்பட்டுவிட்டது. எவ்வாறு அபு சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிய ஒப்புக்கொண்டாரோ மற்றும் இஸ்லாத்தின் மேன்மையை ஒப்புக்கொண்டார் என்பது பற்றியும் கூறப்பட்டுவிட்டது. ஆகிலும் ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள், அவரை மீண்டும் அழையுங்கள், அவர் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அல்லாஹ்வின் படையை காணட்டும் என்று கூறினார்கள். மற்றுமொரு அறிவிப்பில் இப்னு அபி ஷீபா அறிவிக்கிறார்கள், அபு சுஃபியான் திரும்பிச் செல்கையில் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், ஒருவேளை தாங்கள் கட்டளையிட்டால் அபு சுஃபியானை தடுத்து விடலாம் என்று கூறினார்கள். மற்றுமொரு அறிவிப்பில் இப்னு இஸ்ஹாக் அறிவிக்கிறார்கள், அபு சுஃபியான் திரும்பி சென்று கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் அவர்களிடம் கூறினார்கள், அதாவது அபு சுஃபியானை பள்ளத்தாக்கின் மத்தியில் தடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். எனவே ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் அபு சுஃபியானை சென்றடைந்தார்கள், மேலும் தடுத்தார்கள். அதற்கு அபு சுஃபியான் கூறினார், பனு ஹாஷிமே, நீங்கள் ஏமாற்றுகிறீர்களா? அப்பாஸ் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. மற்றுமொரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னார், நாங்கள் ஒருபோதும் ஏமாற்றுபவர்கள் அல்லர். ஆயினும் நீர் நிராகரிப்பாளர்களுக்காக அல்லாஹ்வால் ஆயத்தம் செய்யப்பட்ட அல்லாஹ்வின் படையை காண்பதற்காக காலை வரை காத்திருப்பீராக என்று கூறினார்கள். எனவே ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் அபு சுஃபியானை அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் அதிகாலை வரை தடுத்து நிறுத்தினார்கள். இஸ்லாமிய படை அபு சுஃபியான் முன் கடந்து சென்று கொண்டிருந்தது. இது குறித்து சுபுலுல் ஹுதா வர் ரிஷாதில் எழுதப்பட்டுள்ளதாவது, அபு சுஃபியானுக்கு முன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பச்சை நிற சீருடை அணிந்த படை அணிவகுத்தது. அதில் முஹாஜிர்கள் மற்றும் அன்சார் ஆகியோர் இருந்தார்கள். மேலும் அதில் கொடியும் இருந்தது. அன்சாரின் ஒவ்வொரு சமுதாயத்திடமும் ஒரு கொடி இருந்தது.
மேலும் அவர்கள் இரும்பால் மூடப்பட்டிருந்தனர், அதாவது கவசம் போன்ற போர் ஆடைகளால் போர்த்தப்பட்டிருந்தனர். அவர்களது கண்கள் மட்டுமே தென்பட்டன. அவர்களின் பல்வேறு இடங்களில் ஹசரத் உமர் அவர்களது உரத்த குரல் ஓங்கி இருந்தது. அன்னார், உங்களது முதல் பகுதி இறுதி பகுதியினருடன் சேர்ந்துவிடும் பொருட்டு மெதுவாக செல்லுங்கள் என்று கூறினார்கள். அந்த படகில் 1000 கவசம் அணிந்த வீரர்கள் இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கொடியை ஹஸ்ரத் சஅத் பின் உபாதா அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அவர் படைக்கு முன்னே சென்று கொண்டிருந்தார். ஹஸ்ரத் சஅத் அவர்கள் அபு சுஃபியான் முன் சென்றபோது அவர்கள் அபு சுஃபியானை அழைத்து, இன்றைய தினம் இரத்தம் சிந்தும் நாளாகும். இன்றைய தினம் தடுக்கப்பட்ட பொருள்களின் தடை ஹலால் செய்யப்படும். இன்றைய தினம் குறைஷ் இழிவிற்குள்ளாக்கப்படுவர். அதற்கு அபு சுஃபியான் அவர்கள் அப்பாஸ் அவர்களிடம், அப்பாஸே, இன்று என்னுடைய பாதுகாப்பின் பொறுப்பு உம்மீது உள்ளது என்று கூறினார். அதற்கு பிறகு மற்ற கோத்திரத்தினர் அங்கிருந்து கடந்து சென்றார்கள். மேலும் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். மேலும் அன்னார் தனது ஒட்டகத்தின் முதுகில் அமர்ந்திருந்தார்கள். மேலும் ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் மற்றும் ஹசரத் உஸைத் பின் ஹுஸைர் மத்தியில் இருவரிடத்திலும் பேசியவாறு வருகை தந்தார்கள். அப்பாஸ் அவர்கள் அபு சுஃபியானிடம், இவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறினார்கள். ஹசரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவில் நுழைந்த போது பெண்கள் குதிரைகளின் முகத்தில் தங்களது துப்பட்டாவால் அடித்து அடித்து அவற்றை பின்புறம் விலக்கிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரித்தவாறு ஹசரத் அபூபக்கர் அவர்களை நோக்கி பார்த்தார்கள். மேலும், அபூபக்கரே, ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று கேட்டார்கள். எனவே அபூபக்கர் அவர்கள் அந்த கவிதைகளை படித்தார்கள். அதிம்து பனைத்தி இல்லம் தரவ்ஹா தசீருன் நகஅ மஉதஹா கதா யனாஸீனல் அனத மிஸ்ரிஹாத் யல்தமஹுன்ன பில் ஹம்ரின் நிசா. தூசு தட்டும் படைகளை நீங்கள் காண்பீர்கள். அவர்களது வாக்குறுதிகளுக்கு பதிலாக குதா மலை உள்ளது. நான் என் அன்பு மகளை இழப்பேன். வேகமாக வரும் குதிரைகள் தங்கள் கடிவாளத்தை இழுக்கின்ற, பெண்கள் தங்கள் ஆடைகளால் அவர்களை அடிக்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நகரத்தில் எங்கு ஹஸ்ஸான் கூறினாரோ அங்கிருந்து நுழையுங்கள். அதாவது குதா என்ற இடத்தில் இருந்து. குதா என்பது அரஃபாத்தின் மற்றொரு பெயராகும். மக்காவின் புறப்பகுதியிலிருந்து நகருக்குள் இறங்குகின்ற ஒரு மலைப்பாதையாகும். மக்கா வெற்றியின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்தே மக்காவில் நுழைந்தார்கள். மக்கா வெற்றியின் சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதிக்கான அறிவிப்பை செய்ததும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், அபு சுஃபியான் அமைதியை நாடுபவராக இருக்கிறார் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், எவர் அபு சுஃபியானின் வீட்டில் நுழைவாரோ அவரும் சாந்தியுடன் இருப்பார் என்று கூறினார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுபுல் சிலையை குறித்து கட்டளையிட்டார்கள். எனவே அது விழச் செய்யப்பட்டது. அன்னார் அதன் அருகில் நின்றிருந்தார்கள். எனவே ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவாம் அபு சுஃபியானிடம் கூறினார்கள், அபு சுஃபியான், ஹுபுல் விழச் செய்யப்பட்டு விட்டது. இத்தனைக்கும் நீ உஹது போரின் போது அது தொடர்பாக மிகவும் கர்வத்துடன் இருந்தாய். உன் மக்கள் மீது அது அருளை வழங்கியது என்று நீ அறிவித்திருந்தாய். அதற்கு அபு சுஃபியான், அவாமின் மகனே, இந்த விஷயங்களை தற்போது விட்டுவிடு. ஏனென்றால் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறைவனை தவிர வேறு இறைவன் ஒருவேளை இருந்தால் இன்று அதுவும் இருந்திருக்காது என்பதை நன்கு அறிந்து கொண்டேன் என்று கூறினார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபா ஆலயத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டார்கள். மக்கள் அன்னாரை சுற்றி குழுமியிருந்தார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் தினத்தில் அமர்ந்திருந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் வாளை ஏந்தி அன்னாருக்கு பாதுகாப்பாக அன்னாரின் தலையில், அதாவது தலைக்கு அருகில் நின்றிருந்தார்கள். ஹுனைன் போர் குறித்த குறிப்பு கிடைக்கின்றது. ஹுனைன் போருடைய மற்றொரு பெயர் ஹவாசன் ஆகும். மேலும் அவுதாஸ் போர் என்றும் அழைப்பர். ஹுனைன் மக்கா மற்றும் தாயிஃபுக்கு இடையில் மக்காவிலிருந்து 30 மைல் தொலைவில் அமர்ந்திருந்த ஒரு பள்ளத்தாக்கு ஆகும். ஹுனைன் போர் ஷவ்வால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு பிறகு நிகழ்ந்தது. கூறப்பட்டுள்ளது, அல்லாஹு தஆலா தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கைகளில் மக்காவை வெற்றியடைய செய்துள்ளான் என்பதால் ஹவாசன் மற்றும் சகீஃபின் தலைவர்கள் பரஸ்பரம் சந்தித்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் சண்டையிடுவார்கள் என்று அந்த மக்கள் அஞ்சினார்கள். மாலிக் பின் அவுஃப் நஸ்ரி என்பவர் அரேபிய
அரேபிய கோத்திரங்களை ஒன்று திரட்டினார். இவ்வாறாக அவரோடு ஹவாசுன் மற்றும் பனு சகீஃப் மற்றும் பனு நஸ்ர் மற்றும் பனு ஜஷ்ம் மற்றும் சாத் பின் பக்கர் மற்றும் பனு ஹிலாலிலிருந்து சில மக்கள் ஒன்று கூடினர். இவ்வனைத்து மக்களும் ஒன்று கூடி அவுதாஸ் என்ற இடத்தில் ஒன்று கூடினார்கள். அவுதாஸ் ஹுனைனுக்கு அருகில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கு ஆகும். மாலிக் பின் அவுஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தியை கொண்டுவர தனது ஒற்றர்களை அனுப்பினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் ஒன்று திரண்டிருப்பதன் செய்தி கிடைத்ததும் அன்னார் தனது சஹாபிகளுள் ஒருவராகிய அப்துல்லாஹ் பின் அபு அஸ்லமாவை தகவல் கொண்டு வருவதற்காக அவர்களை நோக்கி அனுப்பினார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாசன் என்ற இடத்திலிருந்து புறப்பட தீர்மானித்தார்கள். போருக்காக சஃப்வான் பின் உமையா மற்றும் தனது சிறிய தந்தை வழி சகோதரரான நௌஃபல் பின் ஹாரிஸிடமிருந்து ஆயுதங்களை கடனாக பெற்றார்கள். இவ்வாறாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12,000 படை வீரர்களுடன் ஹவாசனுக்கு எதிராக போரிட வெளியேறினார்கள். பிறகு அதிகாலையில் ஹுனைன் என்ற இடத்தை அடைந்தார்கள். மேலும் பள்ளத்தாக்கில் நுழைந்தார்கள். நிராகரிப்பாளர்களின் படை அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில் முன்னரே மறைந்திருந்தது. அவர்கள் முஸ்லிம்கள் மீது திடீரென தாக்குதல் தொடுத்தார்கள். மேலும் எந்த அளவுக்கு கடுமையாக அம்புகள் எய்தார்கள் என்றால் முஸ்லிம்கள் திரும்பி ஓடினர், சிதறுண்டார்கள். இதன் காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் சில சஹாபாக்களே இருந்தார்கள். அவர்களில் ஹஸரத் அபூபக்கர் அவர்களும் இருந்தார்கள். அபு இஸ்ஹாக்கிடமிருந்து ஒரு அறிவிப்பு, ஒரு மனிதர் பராவிடம் வந்து, நீங்கள் ஹுனைன் அன்று புறமுதுகு காட்டி ஓடிவிட்டீர்கள் என்று கூறினார். அதற்கு அவர், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சாட்சி கூறுகிறேன், அன்னார் புறமுதுகு காட்டவில்லை. ஆனால் அவசரக்காரர்களும் ஆயுதம் இல்லாதவர்களும் ஹவாசன் பகுதியை நோக்கி சென்றார்கள். மேலும் அது அம்பு எய்யும் சமுதாயமாக இருந்தது. அவர்கள் எந்த அளவுக்கு அம்பு மழை பெய்தார்கள் என்றால் விட்டில் பூச்சிகளின் மழையை போன்று இருந்தது. அதன் காரணத்தினால் அவர்கள் தங்கள் இடத்தை விட்டுவிட்டார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் முஹாஜிர்களில் ஹஸரத் அபூபக்கர் மற்றும் ஹஸரத் உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நிலைத்து நின்றார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அஹ்லே பைத்திலிருந்து ஹஸரத் அலி, ஹஸரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் மற்றும் அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் மற்றும் அவர்களது மகன் ஃபஸ்ல் பின் அப்பாஸ் மற்றும் ரபியா பின் ஹாரிஸ், உசாமா பின் ஜயத் ஆகியோர் உடன் இருந்தார்கள் என்ற குறிப்பு கிடைக்கின்றது. ஹஸரத் அபு கத்தாதா கூறுகிறார்கள், ஹுனைன் போரின் போது நான் முஸ்லிம்களில் ஒரு மனிதரை கண்டேன். அவர் ஒரு இணை வைப்பவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். மேலும் மற்றொரு இணை வைப்பவர் அவரை ஏமாற்றி மறைந்திருந்து அவருக்கு பின்னால் இருந்து தாக்குதல் தொடுக்க விரும்பியிருந்தார். அவரை கொல்ல நாடினார். இவ்வாறு ஒரு முஸ்லிமை ஏமாற்றி தாக்க விரும்பியதால் நான் விரைவில் அவரை நோக்கி முன்னேறினேன். அவன் என்னை தாக்குவதற்காக கையை உயர்த்தினான். நான் அவனது கைகளில் தாக்குதல் நடத்தினேன். மேலும் அவனது கையை வெட்டிவிட்டேன். பிறகு அவன் என்னை பிடித்து விட்டான். அவன் என்னை இறுக்கி பிடித்தான். எதுவரை என்றால் நான் நிலை குலைந்தேன். பிறகு அவன் என்னை விட்டுவிட்டான். நான் விடுபட்டு விட்டேன். நான் அவனை தள்ளிவிட்டேன். பிறகு நான் அவனை கொன்றுவிட்டேன். மறுபுறம் முஸ்லிம்கள் தோல்வியுற்று ஓடிவிட்டார்கள். நானும் அவர்களுடன் ஓடிவிட்டேன் கூறுகிறார்கள். பிறகு மக்கள் திரும்பி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் கொல்லப்பட்டவர் தொடர்பாக அவர்தான் அவரை கொன்றுவிட்டார் என்று சான்றை வைத்தால் அந்த கொல்லப்பட்டவருடைய உடைமைகள் அவரை கொன்றவருக்கு உரியதாகும் என்று கூறினார்கள். நான் என்னால் கொலையுண்டவர் தொடர்பாக ஏதேனும் சாட்சி கிடைக்கின்றதா என்று தேட எழுந்தேன். ஆனால் எனக்காக சாட்சி கூற எவரும் கிடைக்காததால் நான் அமர்ந்து விட்டேன். பிறகு எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. நான் அந்த கொலையுண்டவரின் சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து கூறினேன். அன்னாருடன் அமர்ந்திருந்த ஒரு மனிதர், அவர் கூறுகிறார், அந்த கொலையுண்டவருடைய ஆயுதம் என்னிடம் இருக்கின்றது என்று கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயுதங்களுக்கு பதிலாக வேறு எதனையும் வழங்கி நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர்களிடம் கூறினார்கள். அதாவது கூறுகின்றார்கள், என்னிடம் இருக்கின்ற பொருள்களை என்னிடமே இருக்க விடுங்கள், அதற்கு பதிலாக அவருக்கு வேறு எதனையும் கொடுத்து விடுங்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், அவ்வாறு ஒருபோதும் இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷின் ஒரு கோழைக்கு பொருள்களை பெற்றுக் கொடுத்தார்கள். மேலும் அல்லாஹ் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து சண்டையிட்ட அல்லாஹ்வின் சிங்கங்களில் ஒரு சிங்கத்தை விட்டுவிட்டார்கள் என்று கூறுவதா? ஹஸரத் அபு கத்தாதா கூறுகிறார்,
கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். மேலும் அன்னார் எனக்கு அந்த பொருள்களை பெற்று தந்தார்கள். நான் அதன் மூலம் பேரித்தம்பழங்களின் ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கினேன். மேலும் இது இஸ்லாத்தில் சொத்தின் வடிவில் நான் சேர்த்த முதல் செல்வமாகும். ஹஸ்ரத் முஸ்லிஹ் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது, ஹுனைன் போரின் போது மக்கத்து காஃபிர் இஸ்லாமிய படையில் நாங்கள் இன்று எங்களது வீரத்தின் சிறப்பினை காண்பிப்போம் என்று கூறியவாறு இணைந்தார்கள். பிறகு பனு சகீஃபின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் போர்க்களத்தை விட்டும் ஓடிவிட்டார்கள். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் 12 சஹாபிகள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். 10,000 பேரை கொண்டிருந்த இஸ்லாமிய படை வெருண்டோடியது. 3000 அம்பு எய்யும் வீரர்களை கொண்டிருந்த காஃபிர்களின் படை அன்னாருக்கு வலப்புறமும் இடப்புறமும் மலைகள் மீது ஏறி அன்னார் மீது அம்பு எய்து கொண்டிருந்தார்கள். ஆயினும் அப்போதும் கூட அன்னார் பின்வாங்க விரும்பவில்லை, மாறாக முன்னேற விரும்பினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பதற்றத்தால் அன்னாரது சவாரியின் கயிற்றை பிடித்தார்கள். மேலும், யா ரசூலல்லாஹ், என் உயிர் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டும், இது முன்னேறுவதற்கான நேரம் அல்ல. இஸ்லாமிய படை சிறிது நேரத்தில் ஒன்று கூடிவிடும், பிறகு நாம் முன்னேறுவோம் என்று கூறினார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உத்வேகத்துடன் என்னுடைய சவாரியின் கடிவாளத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறி காலால் உதைத்து முன்னேறினார்கள். மேலும் அனன் நபியுலா கதிப் அனா இப்னு அப்துல் முத்தலிப் என்று கூறிக்கொண்டே சென்றார்கள். அதாவது, நான் நிரந்தர பாதுகாப்பிற்கான வாக்குறுதி பெறப்பட்ட நபியாவேன், பொய்யன் அல்லன். எனவே நீங்கள் 3000 அம்பு எய்துபவர்களோ அல்லது 30,000மோ, எனக்கு உங்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. மேலும் நிராகரிப்பவர்களே, எனது இந்த வீரத்தை கண்டு என்னை இறைவன் என்று கருதிவிட வேண்டாம். நான் ஒரு மனிதனாவேன். மேலும் உங்களது தலைவர் அப்துல் முத்தலிபின் மகனாவேன், அதாவது பேரனாவேன். அன்னாரது சிறிய தந்தை அப்பாஸ் அவர்களது குரல் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அன்னார் அவரை பார்த்து, அப்பாஸே, முன்னே வாருங்கள், மேலும் குரல் கொடுங்கள், உரத்த குரலில் கூறுங்கள். சூரா பக்கராவின் சஹாபிகளே, அதாவது சூரா பக்கராவை மனனம் செய்தவர்களே, மேலும் ஹுதைபியாவின் போது மரத்தின் கீழே பையத் செய்தவர்களே, இறைவனின் தூதர் உங்களை அழைக்கிறார் என்று கூறினார்கள். ஒரு சஹாபி கூறுகிறார், மக்காவின் புத்தம்புதிய படைகளின் கோழைத்தனத்தின் காரணத்தால் இஸ்லாமிய படையின் முன்பகுதியினர் பின்னோக்கி ஓடினார்கள். இதனால் எங்களது சவாரிகளும் ஓட ஆரம்பித்தன. எவ்வளவு நாங்கள் தடுத்தாலும் அவ்வளவு வேகமாக பின்னோக்கி ஓடத் தொடங்கின. இத்தனைக்கும் அப்பாஸின் குரல் போர்க்களத்தில் எதிரொலிக்க தொடங்கியது. சூரா பக்ராவின் நபித்தோழர்களே, ஹுதைபியாவின் நாளன்று மரத்தின் கீழ் பையத் செய்தவர்களே, இறை தூதர் உங்களை அழைக்கிறார் என்று கூறுகிறார்கள். இப்போது எனது காதில் பட்டதும் நான் உயிருள்ளவன் அல்ல, மாறாக மரணித்தவன் போல் எனக்கு தென்பட்டது. மேலும் இஸ்ராயேலின் எக்காலம் காற்றில் எதிரொலிப்பதை போன்று இருந்தது. நான் எனது ஒட்டகத்தின் கடிவாளத்தை விரைவாக இழுத்தேன். அதன் தலை முதுகில் பட்டது. அது நிலை குலைந்ததால் நான் கடிவாளத்தை மெதுவாக விட்டதும் அது பிறகு பின்பக்கம் நோக்கி ஓடியது. இதனால் நானும் பல தோழர்களும் வாளை வெளியே எடுத்தோம். மேலும் பலர் ஒட்டகங்களில் இருந்து கீழே குதித்தனர். மேலும் பலர் ஒட்டகங்களின் கழுத்தை வெட்டினர். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். சிறிது நொடிகளிலேயே கட்டுப்பாடின்றி மக்காவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த 10,000 சஹாபிகளை கொண்ட படை அன்னாருக்கு அருகில் ஒன்று திரண்டது. மேலும் சிறிது நேரத்தில் மலைகள் மீது ஏறி அந்த எதிரிகளை அழித்து விட்டார்கள். மேலும் இந்த அபாயகரமான தோல்வியை ஒரு மாபெரும் வெற்றியின் வடிவில் அது மாற்றிவிட்டது. தாயிஃப் போர் பற்றி வருகின்றது. தாயிஃப் மக்காவிலிருந்து மேற்கு பகுதியில் சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற நகரமாகும். மேலும் இது ஹிஜாஸின் மலைத்தொடர் நகரமாகும். இங்கு திராட்சை மற்றும் இதர பழங்கள் அதிகமாக விளைகின்றன. இப்பகுதியில் பனு சகீஃப் வசித்து வந்தார்கள். ஹவாசன் மற்றும் சகீஃபின் முன்னர் தோல்வியடைந்தவர்கள் தங்களது தலைவர் மாலிக் பின் அவுஃப் நஸ்ரியிடம் ஓடியே தாயிஃப் வந்துவிட்டார்கள். மேலும் இங்கேயே கோட்டைக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனிலிருந்து வந்து மேலும் ஜுரானாவில் போர் செல்வங்களை ஒன்று திரட்டி பகிர்ந்தளித்தார்கள். மேலும் அதே மாதம் ஷவ்வால், அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தாயிஃப் செல்ல தீர்மானித்தார்கள். ஜுரானா மக்கா மற்றும் தாயிஃபின் வழியில் மக்காவுக்கு அருகில் இருந்த ஒரு கிணற்றின் பெயராகும். மக்காவிலிருந்து அதன் தூரம் 27 கிலோமீட்டராக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் எத்தனை நாள் முற்றுகையிட்டார்கள் என்பது குறித்து பல்வேறு அறிவிப்புகள் கிடைக்கின்றன. சிலர் கூறுகிறார்கள் 10ற்கும் சிறிது அதிகமான இரவுகள் முற்றுகையிட்டார்கள். சிலர் அன்னார் 20க்கும் சிறிது அதிக இரவுகள் முற்றுகையிட்டு இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். 20 நாட்கள் முற்றுகையிட்டு இருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. ஒரு அறிவிப்பில்
அறிவிப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 30 இரவுகள் தாயிஃப் வாசிகளை முற்றுகையிட்டார்கள் என்று தெரிய வருகிறது. இப்னு ஹஷாம் கூறுகிறார்கள் 17 இரவுகள் முற்றுகையிட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது. சஹீஹ் முஸ்லிமில் ஹஸரத் அனஸ் அவர்களிடமிருந்து அறிவிப்பும் நாங்கள் 40 இரவுகள் வரை அவர்களை முற்றுகையிட்டிருந்தோம் என்று உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் சகீஃபை முற்றுகையிட்டு வைத்திருந்த போது அன்னார் ஹஸரத் அபூபக்கர் அவர்களிடம், அபூபக்கரே, நான் கனவில் எனக்கு வெண்ணெய் நிறைந்த ஒரு குவளை வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு கோழி கொத்தி அதில் அந்த குவளையில் இருந்த அனைத்தும் வடிந்துவிட்டன, சிறிதே எஞ்சியிருந்தது என்று கூறினார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் இன்றைய தினம் அவர்களிடம் எந்த பொருளை நாடியுள்ளீர்களோ அதை அடைந்து விடுவீர்கள் என்று நான் எண்ணவில்லை என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் அவ்வாறே நடப்பதாக காண்கின்றேன் என்று கூறினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஹஸரத் உமர் அவர்கள், நான் மக்களிடம் திரும்பிச் செல்ல அறிவித்து விடவா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இல்லை என்று கூறினார்கள். ஹஸரத் உமர் அவர்கள் மக்களிடம் திரும்பிச் செல்வதற்கான அறிவிப்பை செய்தார்கள். தபூக் போர் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடந்தது. இது தொடர்பாக கூறப்படுகிறது, தபூக் மதீனாவிலிருந்து சிரியாவின் வழியில் அமைந்துள்ளது. அது வியாபார கூட்டங்களின் பொதுவான வழித்தடமாக இருந்தது. இது வாதியுல் குரா மற்றும் சிரியாவுக்கு இடையேயான ஒரு நகரமாகும். இதனை அஸ்ஹாபுல் ஈகாவின் நகரம் என்றும் கூறுவார்கள். அவ்விடத்தில்தான் ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் தபூக் போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய கொடியை அன்னாருக்கு கொடுத்திருந்தார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் தபூக் போரின் போது தனது அனைத்து செல்வத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமர்ப்பித்தார்கள். அதன் மதிப்பு 4000 திர்ஹமாகும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களிடம் தபூக் போரின் ஆயத்தத்திற்காக கட்டளையிட்டார்கள். அப்போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மற்றும் இதர அரேபிய கோத்திரத்தினரையும் அவர்களுடன் இணைந்து செல்வதற்கான தூது செய்தியை அனுப்பி வைத்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தர்களிடம் இறைவழியில் செலவு செய்ய மற்றும் சவாரியை ஏற்படுத்தி தர வலியுறுத்தினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விஷயத்திற்காக அவர்களிடம் மிகவும் வலியுறுத்தி கட்டளையிட்டார்கள். மேலும் இது அன்னாரது இறுதி போராக இருந்தது. ஆக இந்த சந்தர்ப்பத்தின் போது முதலில் செல்வத்தை கொண்டு வந்த மனிதர் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். அதாவது ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் தனது வீட்டிலிருந்த அனைத்து செல்வத்தையும் கொண்டு வந்து விட்டார்கள். அது 4000 திர்ஹமாக இருந்தது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம், உங்களுடைய வீட்டில் ஏதேனும் விட்டு வந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம், உங்களுடைய வீட்டில் ஏதேனும் விட்டு வந்துள்ளீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், வீட்டினர்களுக்காக அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலை விட்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். ஹஸரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் தனது வீட்டின் பாதி செல்வத்தை கொண்டு வந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உமர் அவர்களிடம், உங்களது வீட்டில் இருப்பவர்களுக்காக ஏதேனும் விட்டு வந்துள்ளீர்களா என்று கேட்டதும் அன்னார் பாதி செல்வத்தை விட்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் 100 அவுக்கியாவை சமர்ப்பித்தார்கள். இது சுமார் 4000 திர்ஹமாகும். பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் பின் அஃபான் மற்றும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஆகியோர் பூமியில் அல்லாஹு தஆலாவின் கருவூலங்களுள் இவர்கள் கருவூலங்கள் ஆவார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் திருப்திக்காக செலவு செய்தார்கள். அவர்கள் பெருமளவில் செல்வத்தை கொடுத்துள்ளார்கள் என்று கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பெண்களும் தங்களது நகைகளை கொடுத்தார்கள். மேலும் ஆசிம் பின் அத்தி அவர்கள் 70 வஸ்க் பேரித்தம்பழங்களை சமர்ப்பித்தார்கள். அது சுமார் 262 கிலோவாகும். மண் அல்ல, மண் என்பது சுமார் 40 கிலோ ஒரு மண் என்று கணக்கிடப்படும். சுமார் 1500 மண் ஒரு டன்னுக்கும் அதிகமாக இருக்கும். சுமார் 1.5 டன்னாக இருக்கும். ஜயித் பின் அஸ்லம் தனது தந்தையாரிடமிருந்து அறிவிக்கிறார்கள், நான் ஹஸரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சதகா செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். அச்சமயம் என்னிடம் செல்வம் இருந்தது. நான் இன்றைய தினம் அபூபக்கரை வென்று விடுவேன். நான் இன்றைய தினம் அபூபக்கரை முந்திச் செல்வேன். ஒருவேளை நான் அவரை முந்த இயலும் என்றால் அது இன்றைய தினமாகும் என்று கூறுகிறார்கள். நான் எனது செல்வத்தில்
பாதியை கொண்டு வந்தேன். ஹசரத் உமர் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வீட்டினருக்காக என்ன விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், நான் எந்த அளவு கொண்டு வந்துள்ளேனோ அந்த அளவிற்கு வீட்டினருக்காகவும் விட்டு வந்துள்ளேன் என்று கூறினேன். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அவர்களிடமிருந்த அனைத்தையும் கொண்டு வந்திருந்தார்கள். பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள். ஹசரத் உமர் கூறுகின்றார்கள், அவர்கள் அனைத்தையும் கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களிடம் இருந்த அனைத்தையும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, நீங்கள் உங்களது வீட்டினர்களுக்காக எதனை விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்காக அல்லாஹ்வையும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விட்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்களை விட ஒருபோதும் எந்த விஷயத்திலும் முன்னே செல்ல முடியாது என்று நான் கூறினேன். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு காலகட்டம் இருந்தது, இறை மார்க்கத்திற்காக மக்கள் தங்களது உயிர்களை ஆடு மாடுகளைப் போன்று தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள். செல்வத்தை பற்றி என்ன சொல்வது? அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றுக்கும் அதிகமான முறை தனது அனைத்து செல்வங்களையும் தியாகம் செய்தார்கள் என்றால் ஊசியை கூட தனது வீட்டில் வைக்கவில்லை. மேலும் அவ்வாறே ஹசரத் உமர் அவர்களும் தன்னுடைய வசதி மற்றும் வாய்ப்புக்கு ஏற்ப, மேலும் உஸ்மான் அவர்களும் தன்னுடைய ஆற்றல் மற்றும் தகுதிக்கு ஏற்ப, அதே போன்று இவ்வாறாக அந்தஸ்திற்கு ஏற்ப ஒவ்வொரு சஹாபாவும் தங்களது உயிர்களையும் பொருள்களையும் சேர்த்து இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய தயாராக ஆகினர். மற்றுமொருவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பையத் செய்துதான் இருக்கிறார்கள், மேலும் நாங்கள் உலகத்தை விட மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் வழங்குவோம் என்று உறுதியும் கொள்கிறார்கள். ஆனால் உதவி மற்றும் உதவியின் சந்தர்ப்பத்தின் போது தங்களுடைய பைகளை அழித்து பிடித்து வைத்துள்ளார்கள். இவ்வாறான உலக நேசத்தால் ஒருபோதும் மார்க்க நோக்கத்தை பெற முடியாது. இவ்வாறான மக்களின் இருப்பால் ஏதேனும் பலன் கிடைக்க முடியுமா? ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. அல்லாஹ் தாலா கூறுகிறான். பிறகு அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் தாலா கூறுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். எப்பொழுது வரை செல்வம் உங்களுக்கு பிடித்தமானவற்றிலிருந்து செலவு செய்யவில்லையோ அப்போது வரை உங்களுடைய நன்மைகளாக இருக்காது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து ஒரு சஹாபியை அடக்கம் செய்தார்கள். அது தொடர்பாக ஹசரத் அப்துல்லா பின் மசூத் கூறுகிறார்கள், நான் தபூக் போரில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். ஒருமுறை நான் நடு இரவு நேரத்தில் எழுந்தேன். நான் படையின் ஒரு புறத்தில் நெருப்பின் ஒளியை கண்டேன். எனவே நான் அதனை நோக்கி சென்று அது என்ன என்று பார்த்தேன். நான் பார்த்தது யாதெனில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹசரத் அபூபக்கர் மற்றும் ஹசரத் உமர் ஆகியோர் இருந்தார்கள். மேலும் நான் ஹசரத் அப்துல்லா ஜுல் ஜாதைன் முஸ்னி இறந்துவிட்டிருந்தார்கள் என்பதை பார்த்தேன். மேலும் இம்மக்கள் அவருக்காக கபரை தோண்டிவிட்டிருந்தார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்குள் இருந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் மற்றும் உமர் அவர்களது உடலை அன்னாரின் பக்கம் இறக்கிக் கொண்டிருந்தார்கள். மேலும் அன்னார், நீங்கள் இருவரும் உங்கள் சகோதரரை எனக்கு அருகில் கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். எனவே அவ்விருவரும் ஹசரத் அப்துல்லா ஜுல் ஜாதைன் அவர்களது உடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தில் இறக்கினார்கள். அன்னார் அவர்களை கபரில் வைத்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அம்சீத்து ராதியன் அன்ஹு ஃபாரிசன் அன்ஹு. அல்லாஹ்வே, நான் அவரிடம் திருப்தி கொண்டவாறு மாலையை கழித்தேன். நான் அவருடன் திருப்தி கொண்டிருந்தேன். எனவே நீயும் அவருடன் திருப்தி கொள். நான் அச்சமயம் ஒருவேளை அந்த கபருக்கு உரியவனாக நான் இருக்கக்கூடாதா என்று எண்ணினேன் என்று கூறினார்கள். ஹசரத் அப்துல்லா ஜுல் ஜாதைன் அவர்கள் பனு முசீனா கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை பற்றி வருகிறது, அவர்கள் சிறுவனாக இருந்த போதே அவரது தந்தை இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு சொத்தில் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர்களது சிறிய தந்தை செல்வந்தராக இருந்தார்கள். அந்த சிறிய தந்தை அன்னாரை வளர்த்து வந்தார்கள். எதுவரை என்றால் அன்னாரும் செல்வந்தராக ஆகிவிட்டார்கள். மேலும் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அவர்களுடைய சிறிய தந்தை அவர்களிடமிருந்து அனைத்தையும் வாங்கிவிட்டார்கள். எதுவரை என்றால் அன்னாரது வேஷ்டியையும் பிடுங்கிவிட்டார்கள். பிறகு அவருடைய தாயார் வந்தார்கள். மேலும் அவர்கள் தன்னுடைய போர்வையை இரு பகுதிகளாக பிரித்து கொடுத்தார்கள். மேலும் ஹசரத் அப்துல்லா அவர்கள் ஒரு பகுதியை பயன்படுத்தி கொண்டார்கள், இரண்டாவது பகுதியை தன்மேல் போர்த்தி கொண்டார்கள். பிறகும் அன்னார் மதினா வந்தார்கள். மேலும் மஸ்ஜிதில் படுத்து கொண்டார்கள். பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் காலை வேளையில் தொழுதார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் தொழுது முடித்ததும்
என்றதும் மக்களை உற்று நோக்குபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யார் என்று, ஏதேனும் புதிய மனிதர்கள் இருக்கிறார்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அப்துல்லாஹை பார்த்தார்கள். அவர்களை அந்நியராக கருதினார்கள். மேலும் ஹஸரத் அப்துல்லாஹ் அவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டார்கள். அப்துல்லா அவர்கள் தனது குலத்தை பற்றி கூறினார். ஒரு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, அன்னார் என்னுடைய பெயர் அப்துல் உஸ்ஸா என்று கூறினார்கள். அதற்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அப்துல்லாஹ் ஸுல் ஜாதைன் ஆவீர்கள், அதாவது 2 போர்வையை கொண்டவர் ஆவீர்கள். நீங்கள் எனக்கு அருகிலேயே இருங்கள் என்று கூறினார்கள். எனவே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது விருந்தாளிகளில் இருந்தார்கள். மேலும் அன்னார் அவருக்கு திருக்குரானை கற்பித்தார்கள். எதுவரை என்றால், அன்னார் திருக்குரானின் பெரும்பகுதியை மனனம் செய்தார்கள். மேலும் அவர்கள் உரத்த குரலுக்கு சொந்தக்காரர் ஆவார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஹஜ்ஜின் சந்தர்ப்பத்தில் அமீராக நியமிக்கப்பட்டது தொடர்பாக குறிப்பு உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களை அமீருல் ஹஜ்ஜாக நியமித்து மக்கா அனுப்பி வைத்தார்கள். இது தொடர்பாக விளக்கம் இதுவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் இருந்து திரும்பி வந்ததும் அன்னார் ஹஜ் செய்ய நாடினார்கள். பிறகு அன்னாரிடம் இணை வைப்பவர்கள் மற்ற மக்களுடன் சேர்ந்து ஹஜ் செய்கிறார்கள் என்ற விஷயம் கூறப்பட்டது. அங்கு இணை வைப்பவர்களும் இருப்பார்கள். மேலும் இணை வைப்பின் வார்த்தைகளையும் கூறுவார்கள். மேலும் காபா ஆலயத்தை நிர்வாணமாக சுற்றி வருவார்கள் என்ற விஷயத்தையும் கேட்டு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடம் ஹஜ் செய்யும் எண்ணத்தை விட்டுவிட்டார்கள். மேலும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்களை அமீராக நியமித்து அனுப்பி வைத்தார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் 300 சஹாபாக்களுடன் மதீனா புறப்பட்டார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் குர்பானி விலங்குகளை அனுப்பியிருந்தார்கள். அவற்றை கழுத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கைகளாலேயே குர்பானியின் அடையாளமாக பட்டையை அணிவித்தார்கள், அடையாளமிட்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் தாமே தன்னுடன் 5 குர்பானி விலங்குகளை கொண்டிருந்தார்கள். அறிவிப்பில் வருகிறது, ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா தௌபாவின் ஆரம்ப வசனங்களை ஹஜ் சந்தர்ப்பத்தில் அறிவித்தார்கள். இந்த அறிவிப்பு இவ்வாறு வருகின்றது. அபு ஜாஃபர் முஹம்மது பின் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரா பராஅ அதாவது சூரா தௌபா ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய போது ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜின் அமீராக நியமித்து அனுப்பியிருந்தார்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தாங்கள் இந்த சூராவை ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் அங்கு ஓதி காட்டும் பொருட்டு அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கூறப்பட்டது. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது வீட்டிலிருந்து ஒருவரை தவிர வேறு யாராலும் என் சார்பாக இந்த கடமையை நிறைவேற்ற முடியாது என்றார்கள். மேலும் ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவழைத்து அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள், சூரா தௌபாவின் துவக்கத்தில் இறங்கிய வசனங்களை எடுத்துச் செல்லுங்கள். குர்பானி நாளன்று மக்கள் மினாவில் ஒன்று கூடும் போது அவர்கள் மத்தியில் இவ்வாறு அறிவித்து விடுங்கள், எந்த காஃபிரும் சுவனத்தில் நுழைய மாட்டார். இந்த வருடத்திற்கு பிறகு எந்த இணை வைப்பவருக்கும் ஹஜ் செய்யவும் அனுமதி இருக்காது. எவருக்கும் நிர்வாணமாக பைத்துல்லாஹ்வை வலம் வருவதற்கும் அனுமதி இருக்காது. எவரோடு ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ அதன் காலம் பூர்த்தி செய்யப்படும். ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் ஒட்டகமான அஸ்பா மீது பயணித்து புறப்பட்டார்கள். வழியிலேயே ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வழியில் பார்த்தபோது, உங்களை அமீராக நியமிக்கப்பட்டுள்ளதா அல்லது நீங்கள் எனக்கு கீழ் இருப்பீர்களா என்று கேட்டார்கள். ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு கீழ் என்று கூறினார்கள். பிறகு இருவரும் புறப்பட்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களின் ஹஜ் விவகாரங்களை கண்காணித்தார்கள். அந்த வருடம் அரேபியர்கள் தாம் அறிவீன காலகட்டத்தில் கூடாரம் அமைத்து வந்த அதே இடங்களில் கூடாரம் அமைத்திருந்தார்கள். குர்பானி நாள் வந்தபோது ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களை கூறுமாறு கட்டளையிட்டிருந்தார்களோ அவற்றை அறிவித்தார்கள். ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மக்களே, எந்த காஃபிரும் சுவனத்தில் நுழைய மாட்டார். இந்த வருடத்திற்கு பிறகு எந்த இணை வைப்பவரும் ஹஜ் செய்யவும் கூடாது. எவருக்கும் நிர்வாணமாக பைத்துல்லாஹ்வை வலம் வருவதற்கும் அனுமதி இருக்காது. எவரோடு ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ அதன் காலம் பூர்த்தி செய்யப்படும். பிறகு ஒவ்வொரு சமுதாயமும் தனது பாதுகாப்பான பகுதிக்கோ அல்லது தனது பகுதிக்கோ திரும்பி சென்று விடுவதற்காக
என்பதற்காக மக்களுக்கு அந்த அறிவிப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 4 மாதங்கள் வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. பிறகு இணை வைப்பவர் எவருக்கும் எந்த வாக்குறுதியும் உடன்படிக்கையும் எந்த பொறுப்பும் இருக்காது. ஒரு காலம் வரை ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கும் அந்த வாக்குறுதி மற்றும் உடன்படிக்கையை தவிர, அதாவது எந்த உடன்படிக்கைகளுக்கான கால அவகாசம் இப்போது எஞ்சி இருக்கிறதோ அந்த உடன்படிக்கைகளை தவிர புதிதாக எந்த உடன்படிக்கையும் பேசப்பட மாட்டாது. ஆக அது நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை பேணி காக்கப்படும். அந்த வருடத்திற்கு பிறகு எந்த இணை வைப்பவரும் ஹஜ் செய்யவும் இல்லை, எவரும் நிர்வாணமாக ஹஜ் செய்யவும் இல்லை. ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் அரஃபாவுக்கு வந்தார்கள். மேலும் அன்னார் மக்களிடம் உரையாற்றினார்கள். அன்னார் உரை நிகழ்த்தியதும் என்னை பார்த்து, அலியே, எழுந்து நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது செய்தியை கூறுங்கள் என்று கூறினார்கள். எனவே நான் எழுந்து நின்றேன். மேலும் நான் அவர்களுக்கு சூரா பராஅத்தின் 40 வசனங்களை ஓதினேன். பிறகு அவர்கள் இருவரும், ஹஸ்ரத் அலி மற்றும் அபூபக்கர் ஆகியோர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். இந்த குறிப்பு இனி தொடரும். இப்பொழுது நான் ஒரு மர்ஹூமாவை பற்றியும் கூற விரும்புகிறேன். அவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களின் ஜனாசாவையும் தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். மதிப்பிற்குரிய அமத்துர் ரஷீத் ஹுர்ஷித் சாஹிபா அவர்கள், இவர்கள் கனடாவில் இருந்தார்கள். ரபுவாவின் அல் ஃபஸ்ல் பத்திரிகையின் துணை ஆசிரியர் மர்ஹூம் ஷேக் ஹுர்ஷீத் அஹமது சாஹிப் அவர்களின் துணைவியார் ஆவார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் 95 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாவாக இருந்தார்கள். இவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹஜரத் மியா ஃபஸ்ல் முஹம்மது ஹுர்சியா வாலே அவர்களின் மகன் வழி பேத்தியும், மதராஸை சேர்ந்த ஹஜரத் ஹக்கீம் அல்லாஹ் பக்ஷ் சாஹிப் மற்றும் ஹஜரத் அம்மாஜான் அவர்களின் மகள் வழி பேத்தியும் ஆவார்கள். காதியானை சேர்ந்த தர்வேஷ் மதிப்பிற்குரிய மியா அப்துல் ரஹீம் தியானத் சாஹிப் அவர்கள் மற்றும் ஆமினா பேகம் சாஹிபா ஆகியோரின் மூத்த மகள் ஆவார்கள். இவர்கள் காதியானில் உள்ள நுஸ்ரத் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் தேர்ச்சி பெற்றார்கள். பிறகு 44 அல்லது 45இல் ஜாமியா நுஸ்ரத்தில் நுழைவு பெற்றார்கள். ஜாமியா நுஸ்ரத்தில் 2 ஆண்டுகள் படித்தார்கள். பிறகு பிரைவேட்டில் படித்துவிட்டு அதீப் ஆலிமுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றார்கள். நான் கூறியது போன்று இவர்களின் திருமணம் அல் ஃபஸ்ல் பத்திரிகையின் மர்ஹூம் ஷேக் ஹுர்ஷீத் அஹமது சாஹிப் அவர்களுடன் நிகழ்ந்தது. ஹசரத் 2வது கலிஃபத்துல் மசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முபாரக் பள்ளி வாயிலில் இவர்களின் நிக்காவை நடத்தினார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு 3 மகன்களையும் 2 மகள்களையும் வழங்கினான். இயக்கத்தின் முரபி அப்துல் பாசித் ஷாஹித் அவர்களின் சகோதரி ஆவார்கள். அவர்கள் இன்றைய தினங்களில் இங்கே இருக்கிறார்கள். லண்டனிலும் பணியாற்றி வந்துள்ளார்கள். பாசித் சாஹிப் அவர்கள் நீண்ட காலம் ஆப்பிரிக்காவிலும் இருந்துள்ளார்கள். இவர்களின் மகன் வழி பேரர் ஒருவர் வக்காஸ் அஹமது ஹுர்ஷீத் அவர்களும் அமெரிக்காவில் இயக்கத்தின் முரப்பியாக உள்ளார்கள். இது நல்ல ஞானமுள்ள குடும்பமாகும். இவர்களுக்கு அமத்துல் பாரி நாசிர் சாஹிபா என்ற ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். அவர்களும் அறிவு தொண்டுகள் ஆற்றுகிறார்கள். அமத்துல் லத்தீப் சாஹிபா 13 வயதில் லஜ்னா இமாயில்லாவின் பல்வேறு பொறுப்புகளில் தொண்டாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் அவர்களது தொண்டுகளுடைய தொடர் 70 வயது வரை தொடர்ந்தது. அன்னாருக்கு ஹசரத் 2வது கலிஃபத்துல் மசி அவர்களது வழிகாட்டல்கள் ஹசரத் உம்முல் முஃமினீன் ஹசரத் சையீதா நூர் ஜஹான் பேகம் சாஹிபா அவர்களின் மேற்பார்வை மற்றும் பல்வேறு சான்றோர்களின் மேற்பார்வையில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. காதியானிலும் தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. பிறகு பிரிவினைக்கு பிறகு ஹசரத் 2வது கலிஃபத்துல் மசி மற்றும் ஹசரத் சோட்டி ஆப்பா மர்ஹூமா அவர்களது வழிகாட்டலின்படி இடம்பெயர்ந்த மக்களுக்காக மஹாஜிரீன்களுக்காக இன்சார்ஜாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதே போன்று பல்வேறு பொறுப்புகளில் லஜ்னாவில் தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நீண்ட காலமாக வெளியீட்டு செயலராக இருந்துள்ளார்கள். மிஸ்பாஹ் பத்திரிகையின் மேனேஜராக 1979ஆம் ஆண்டில் இருந்து 1986ஆம் ஆண்டு வரை இருந்தார்கள். 1986ஆம் ஆண்டிலிருந்து கனடாவில் வசித்து வந்தார்கள். அங்கும் லஜ்னா இமாயில்லாவின் சிறப்பு ஆலோசகராக இருந்தார்கள். எழுத்து பணிகளில் லஜ்னா இமாயில்லாவின் வரலாற்றின் ஆரம்ப 4 பாகங்களை அல் மசாபிஹ் மற்றும் அல் அஸ்ஹாரை தொகுப்பதில் முழுமையான ஒத்துழைப்பின் வாய்ப்பு பெற்றார்கள். ஹசரத் சோட்டி ஆப்பா அவர்களுடன் 44 வருடம் பணி செய்யும் பெருமை பெற்றுள்ளார்கள். அன்னாருடைய தலைமையில் மற்றும் மேற்பார்வையில் நாசிராத்துல் அஹ்மதியாவின் முதல் இஸ்திமா நடந்தது. அமத்துல் லத்தீப் சாஹிபா நாசிராத் செயலராக இருந்தபோது அன்னார் தனது கணவர் ஷேக் ஹுர்ஷீத் சாஹிபுடன் ராஹே இமான் மற்றும் ஜமாத்தே அஹ்மதியாவின் பல்வேறு வரலாற்று நூல்களை தொகுத்துள்ளார்கள். அவர்களது
அவர்களது மகன் லயீக் அஹமது பஷீர் கூறுகிறார்கள், எனது தாய் மர்ஹூமா அவர்கள் தனது வீட்டில் எல்லா பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு ஆழமான பாடம் யாதெனில், ஒருவேளை ஜமாஅத்துக்கு எதிராக ஏதேனும் விஷயம் இருந்தால் அதனை முற்றிலும் கேட்கக்கூடாது. மேலும் ஒருவேளை காதில் அவ்விஷயம் விழுந்தாலும் அதனை முற்றிலும் திரும்பி கூறக்கூடாது. மேலும் வாயில் உச்சரிக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலாவின் சிறப்பான உதவிகள் ஜமாஅத் மற்றும் ஹிலாஃபத்துடன் இருக்கின்றது. மேலும் அவர்கள் கூறினார்கள், எல்லா சோதனைகளும் குழப்பங்களுக்கு பிறகு இறைவனுடைய அடையாளங்கள் ஜமாஅத்திற்கு சாதகமாக வெளிப்படுகின்றன. எனவே நீங்கள் காரணமின்றி குழப்பத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. பிறகு எழுதுகிறார்கள், அன்னார் ஜமாஅத்தின் நடமாடும் வரலாறாக இருந்தார்கள். நன்கு பழகக்கூடியவராக, அனைவருக்கும் நன்மையையே நாடுபவராக இருந்தார்கள். இறை நம்பிக்கை படைப்பினங்களின் தொண்டில் மிக அதிக ஆர்வம் இருந்தது. கனடாவிற்கு புதிதாக இடம்பெயர்ந்து வரும் பல குடும்பங்களுக்கு உதவுவதில் சுறுசுறுப்பாக பங்கு பெற்று வந்தார்கள். பிறகு ஒரு மகன் எழுதியுள்ளார், எங்களது அம்மிஜானுக்கு ஹிலாஃபத்துடன் ஆழ்ந்த நேசம் இருந்தது. எல்லா நேரமும் எங்கள் அனைவரையும் காலத்தின் ஹலிஃபாவுக்காக துவாக்கள் செய்ய வலியுறுத்தி வந்தார்கள், நினைவூட்டி வந்தார்கள். தொழுகைகளை பேணுவதில் மிக அதிக கவனம் செலுத்தி வந்தார்கள். ஜுமுஆவின் நாள் ஒரு ஈதின் நாளாக இருந்து வந்தது. திருக்குரானின் நேசம் தொடர்பாக கூறுகிறார்கள், எண்ணற்ற பிள்ளைகளுக்கு திருக்குரானை கற்பித்திருக்கிறார்கள். மேலும் சரியாக உச்சரிக்க வலியுறுத்தி வந்தார்கள். அவர்களது பேரன் வக்காஸ் ஹுர்ஷித் முரப்பி சில்சிலா அவர்கள் கூறுகிறார்கள், எப்போதும் துஆ மற்றும் படிப்பின் பக்கம் கவனமூட்டி வந்தார்கள். ஜமாஅத்தின் வரலாற்றை கதைகள் வாயிலாக பிள்ளைகளுக்கு ஜமாஅத்தின் வரலாற்றை கற்பித்து வந்தார்கள். மேலும் சிறந்த முறையில் அவர்களுக்கு தர்பியத் கொடுக்க ஏதுவாக அதனை செய்து வந்தார்கள். அவர்களது ஒரு பேத்தி கூறுகிறார்கள், தாதி அம்மாவுக்கு 9 பேத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு மட்டும் தர்பியத் கொடுக்கவில்லை, லஜ்னா இமாயில்லாஹுக்கு நமது பண்புகள் மற்றும் சரியான முறையில் பர்தா எவ்வாறு அணிவது, வீட்டை எவ்வாறு பராமரிப்பது, விருந்து உபசரித்தல் மற்றும் உருது எழுத படிக்க கற்றுக் கொடுத்தல், இந்த அனைத்து விஷயங்களிலும் எங்களுக்கு நிரந்தர வழிகாட்டியாக இருந்தார்கள். நாங்கள் வளர வளர எங்களுக்கு எங்களது கணவர்கள் மற்றும் புகுந்த வீட்டினரை எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதன்பால் கவனமூட்டி வந்தார்கள். நாங்கள் எங்களது புகுந்த வீட்டினருடன் நேரத்தை கழிப்பது பற்றி நாங்கள் கூறும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த கடமைகளுடன் அவர்கள் எங்களுக்கு நல்ல முறையில் கல்வி கற்பதற்கும் கேரியரை உருவாக்குவதற்கும் வலியுறுத்தி வந்தார்கள். பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் கூடாது, இத்தகைய இஸ்லாம் அல்லாத விஷயங்களில் உறுதியாக நிலைத்து நின்றார்கள். ஆனால் அவர்களின் நினைவு நாட்கள் மற்றும் குறிப்பிட்ட தருணங்களை நினைவில் கொள்ளும் அளவிற்கு ஆக்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்போதும் ஒரு குடும்பத்தை போன்று, மேலும் ஒன்றாக ஹம்தோசனா நஸ்மை படித்தல் மற்றும் பாஜமாத் துஆக்களை செய்ய கூறுவார்கள். பிறகு கூறுகிறார்கள், கனடாவில் அஹ்மதி முஸ்லிமாக அவர்கள் எங்களுக்கு வளர்ப்பு முறையின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் எங்களுக்கு நாம் நமது ஈமான் மற்றும் மேற்கத்திய கலாச்சாரத்தை எவ்வழிமுறையில் உகந்த முறையில் பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இதுதான் புதிய தலைமுறையினரை கையாள்வதற்கு தாய்மார்கள் மற்றும் சான்றோர்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய பணியாகும். எவ்வாறு தர்பியத் செய்வது, புதிய தலைமுறையினருக்கு அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது எவ்வாறு, மேலும் இந்த சமூகத்தில் இருந்தவாறு எவ்வித தாழ்வு மனப்பான்மையும் இன்றி அவர்களை தாமே அட்ஜஸ்ட் செய்து தன் பக்கம் கவனமூட்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு மக்ஃபிரத்தையும் கருணையுடன் நடந்து கொள்ளவும் செய்வானாக. அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்களது பிள்ளைகளுக்கு அவர்களது சந்ததிகளுக்கு நன்மைகளில் நிலைத்திருக்கும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله
عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر